ததர படைவேடு ஆரோடு பாருங்கும் குடிகொண்டு இடையே விடா இன்னருளால் ஏழுலகம் தொழுதிடவே நுடியதனில் வலம் வந்த உலகுதனில் அருள் ஒளியாய் கொடிமலையில் குலங்காக்க குன்றமந்த பெருமாளே. இது மலேசியாவின் பினாங்கு தீவின் கொடிமலை முருகன் ஆலயம். நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவரே, அவ்வளி நல்லை வாழிய நிலனே, அந்நிலம் ஆளும் குமரனுக்கு முதல் போற்றி. அலைகடல் சூழ்ந்த மலை கொண்ட குடியில் நிலை பெற்ற பதியாம் ஸ்ரீ அருளொளி திருமுருகன். கிழக்காசியாவிலேயே உயரமான, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 2500 அடிகளுக்கு மேலே அமையப்பெற்ற ஒரே திருத்தலம் என்னும் பெருமையை பெற்றது பினாங்கு கொடிமலையில் அமைந்திருக்கும் இவ்வாலயம். தமிழகத்தின் 8 குடி முருகனை ஒத்திருக்கும் தோரணையோடு 6 தனித்தனி முகங்களோடும் 12 கரங்களோடும் காட்சியளிக்கும் இவர் இங்கே சண்முகநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். விரிந்த விஸ்வரூபத்தோடு மட்டுமின்றி தமது தேவியரான வள்ளி மற்றும் தெய்வானையோடும் இங்கு இவர் காட்சியளிக்கின்றார். இவருக்கு முன்பாக அவரது மயூர வாகனம் அவரது உத்தரவுக்காக காத்திருக்கும் துணியிலேயே அமைந்துள்ளது. ஒருமுறை இங்கு வருகை புரிந்த குன்றக்குடி அடிகளார் முருகபெருமான் தனது தேவியர் புடைசூழ தனது இந்த வாகனத்திலிருந்து இறங்கிய நிலையில் இருப்பதை ஒரு அதிசயமாக கண்டுள்ளார். குளிர் வீசும் கொடிமலையில் குடிகொண்ட முருகன் வினை தீர்க்க வந்து வேறொன்றி நின்று விட்டான் என்றும் அவர் சிலாகித்துள்ளார். பலிபீடத்தோடு சேர்ந்து வணங்கப்படும் இவ்வாகனத்துக்கு பின்னால் இருப்பது ஆரம்ப காலங்களில் மூலவராக வணங்கப்பட்ட முருகவேல். ஒரு நூற்றாண்டை தன்னுள் அடக்கி இப்பகுதியின் இந்திய சரித்திரத்தை பிரதிபலிக்கும் இந்த வேல் இந்த ஆலயம் உருவான விதத்திற்கு ஓர் அடையாளமாகவும் அமைந்துள்ளது. ஆண்டு பிரிட்டிஷ் ஆளுகைக்கு உட்பட்ட அன்றைய பினாங்கு தீவில் கொடியேற்றி வைத்த பிரான்சிஸ் லைட் தனது அதிகாரத்தை நிலைநாட்டிய தருணம். அன்றைக்கு தென்னிந்தியாவிலிருந்து இங்கு வரும் கப்பல்களுக்கு தகவல் தெரிவிக்கும் பொருட்டும் எதிரி கப்பல்களை கண்காணிக்கும் பொருட்டும் உயரமான இடத்தை தேடியவருக்கு கிடைத்தது இம்மலை பகுதி. தென்னிந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட தொழிலாளிகளை கொண்டு இம்மலையின் காடுகள் அழிக்கப்பட்டன. 7 கிலோமீட்டர் தூர உயரத்திற்கு மலைப்பாதை போடப்பட்டது. தூரத்து கடல் பகுதியை பார்த்த வண்ணம் உயரமான கொடி கம்பம் நடப்பட்டு அதில் கொடியும் பறக்கவிடப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியாரின் கப்பல்கள்
தீவில் இருப்பவர்களுக்கு தேவையான உணவு, மருந்து, கட்டுமான பொருட்கள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு துறைமுகம் நோக்கி வரும்போது இங்கு கண்காணிப்பவர்கள் வண்ண வண்ண கொடிகளை பறக்க விடுவார்கள். அதனை பார்க்கும் மேம்பாட்டு பணியாளர்கள் துறைமுகம் நோக்கி செல்வர். தகவல் பரிமாற்றத்துக்கு உதவிய இக்கொடி அமைக்கப்பட்ட இம்மலையே பிறகு கொடிமலை என்றும் அழைக்கப்படலாயிற்று. 1796 ஆண்டு ஆளும் பிரிட்டிஷாருக்கு எதிரிகள் உருவாக துவங்கிய காலகட்டம். பினாங்கு மீதும் உலக நாடுகள் கவனம் செலுத்த துவங்கின. எதிரிகளின் கடல்வழி தாக்குதலை எதிர்கொள்ள இந்தியாவில் செய்யப்பட்ட பீரங்கி இங்கு கொண்டு வரப்பட்டு இங்கே நிறுத்தப்பட்டது. அது இன்றும் அந்த வரலாற்றை சொல்லும் பொருட்டு ஆலய வாசலை அலங்கரித்து வருகிறது. பீரங்கி இருக்கும் மலையாதலால் இது கன்ஹில் என்றும் அழைக்கப்படுகிறது. 1922 ஆண்டு கொடிமலைக்கு ரயில் பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட போதுதான் இந்திய தொழிலாளிகளுக்கு தங்களுக்கென ஒரு கோயில் என்ற எண்ணம் உருவாகியது. அன்றைக்கு இங்கே ரயில்வே துறை, தபால் துறை, மருத்துவமனை, கவர்னர் இல்ல தோட்ட பராமரிப்பு என இந்தியர்களின் எண்ணிக்கையும் அதிகம். தொடர்ந்து கொண்டிருக்கும் இடத்தில் குமரனை தொழுவதே சிறந்தது என முடிவெடுத்து ஒரு வேலை வைத்து வணங்க துவங்கினர். இதற்கு முருகையா நாயுடு என்பவர் முன்னின்றுள்ளார். அதுவே இந்த வெற்றிவேல். இந்த வேல் வழிபாடே பிறகு ஆலயம் உருவாகவும் வழிவகுத்துள்ளது. துங்க அப்துல் ரஹ்மான் அவர்களின் ஒப்புதல் மற்றும் TNS ஆறுமுகம் பிள்ளை, NK மேனன் போன்றவர்களின் முயற்சியால் ஆலயம் பின்னாளில் உருவானது. தொடர்ந்து வந்த 1971 ஆண்டில் தனது முதல் கும்பாபிஷேகத்தையும் கண்ட இந்த ஆலயம் அதன் பிறகு 1983 மற்றும் 2002 ஆண்டுகளிலும் கும்பாபிஷேகங்களை கண்டுள்ளது. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்றே, திருப்புகழால் புகழப்படும் திருமுகனின் இத்தலத்திற்கு பெருமை சேர்க்கும் மிக பிரசித்தமான ஒன்று முருகனுக்கு மேற்கொள்ளப்படும் சத்ரு சம்ஹார பூஜை. 6 வித புஷ்பங்களால் நாமதேய அர்ச்சனையாக 6 முகங்களுக்கும் தனித்தனியே செய்யப்படும் இந்த பூஜையானது பகைமை வெல்லும் வலிமை தருகிறது. மேலும் மூலக்கடவுளுக்கு ஆடி கிருத்திகை, சஷ்டி விரதம், திருக்கல்யாண வைபவம், வைகாசி விசாகம், சரஸ்வதி பூஜை, வரலட்சுமி பூஜை ஆகிய விழாக்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆலயத்தை வழிபட செல்லும் போதே முதலில் நம்மை வணங்க வைப்பது கோடி புண்ணியத்திற்கு கொண்டு செல்லும் கோயிலின் கோபுர தரிசனமே. பிறகு ஆலயத்தின் வாயிலில் இருக்கும் யாழிகளின் அமைப்பு. இங்கு அமைந்த கட்டடக்கலைக்கு ஒரு சிறப்பே இதன் முகம் சிங்கம் போன்றும், தும்பிக்கை யானை போன்றும், பற்கள் புலிகளை போன்றும், கைகள் முதலையை போன்றும், கால்கள் கருடனை போன்றும் அமைக்கப்பட்டுள்ளன.
நுழைவாயிலின் மேலே இருக்கும் சுதை வடிவங்கள் உள்ளே அமைந்திருக்கும் தெய்வங்களின் அடையாளங்களாக இருக்கின்றன. வெளிவாசலில் இருக்கும் இந்த சிற்பம் கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது என்னும் தத்துவத்தை நமக்கு தெரிவிக்கிறது. வரவேற்பு வளாகத்தில் இருக்கும் இந்த வடிவங்கள் முருகனை தரிசிக்கும் முன்பாகவே நமக்கு அவரது புராணம் சார்ந்த கதைகளை தெரிவிக்கின்றன. இந்து சமயத்திற்கு இந்த நூற்றாண்டில் பெருமை சேர்த்த அருணகிரிநாதர் மற்றும் வள்ளலார் ஆகியோர் இருமருங்கிலும் நிற்க ஆலயம் நம்மை வரவேற்கிறது. தேக்கு மரத்திலான கதவுகளில் ஆறுபடை முருக அவதாரங்கள் ஆசீர்வதித்து வரவேற்க, மூலவரின் வலது பக்கத்தில் நம்மை வணங்க வைப்பது முதற்கடவுளாம் விநாயக பெருமாள். கன்னி மூலையில் அமைந்திருக்கும் கணபதியான இவருக்கு சதுர்த்தி பூஜைகளின் போது மட்டுமின்றி ஆலயத்தின் மகா சிவராத்திரி மற்றும் மாத சிவராத்திரியின் போதும் சிறப்பு பூஜைகள் கொண்டாடப்படுகின்றன. இக்கோயிலில் நிறைந்திருக்கும் மற்றும் ஒரு சிறப்பாக வீற்றிருக்கிறது இந்த இடும்பை சன்னதி. மூலவருக்கு இடது பக்கத்தில் இருக்கும் இடும்பனுக்கு ஆலயத்திற்குள் இவ்வாறு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருப்பது இங்கு மட்டுமே. மேலும் இம்மூன்று சன்னதிகளுக்கும் தனித்தனியே துவாரபாலகர்கள் அமைந்து ஆகமத்தை மேம்படுத்துகின்றனர். மூலக்கடவுளை சுற்றி வந்தால் நமக்கு நிறைவாய் காட்சியளிக்கின்றது இந்த வசந்த மண்டபம். தேவியருடன் சூழ்ந்த முருகன், அவரது வேல், விநாயகர், உமையாளுடன் கூடிய பிள்ளையாளும் நடராஜர் ஆகிய உற்சவர்கள் அல்வாரிக்கின்றனர். தரிசனம் முடிந்து இளைப்பாறும் பக்தர்களுக்கு சமய நெறியை நினைவூட்ட உட்சுவர்களில் அமைந்துள்ளன அவரவர் துணவியார்களின் அருகாமையோடு கூடிய 4 வேதமூர்த்திகளின் வடிவங்கள். கோபுரத்தை தூளலிங்கமாக எண்ணி வணங்கும் சில பக்தர்கள் ஆலயத்தினுள் செல்லும் முன்பாக வெளி பிரகாரங்களை சுற்றி வந்து வணங்குவதும் உண்டு. அவர்களுக்கு தெய்வ தரிசனம் தரும் பொருட்டு வெளி பிரகாரத்தின் சுற்றுச்சுவர்களில் பல திறந்தவெளி சன்னதிகளும் அமைந்து அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றன. குறிப்பாக முருகனின் இந்த அறுபடை வீடுகளின் வடிவங்கள் பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமே. ஆலய வளாகத்தில் குடும்ப சகிதமாக சிவபெருமான் வீற்றிருக்கும் இந்த சிலை வடிவங்கள் ஏறக்குறைய 45 ஆண்டுகள் பழமையானவை என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆலயத்தின் வெளியே இருந்து துவஜ ஸ்தம்பம், மூலவர், விமான கலசம் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் தரிசிக்கவும் முடிகிறது. புக்கிட் பிண்டிரா எனப்படும் கொடிமலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அருளொளி திருமுருகன் சிவபெருமானின் திருமேனியாகவும் வீற்றுள்ளார். இவரை தரிசிக்க மதம், இனம், மொழி பாராமல் பலவித பக்தர்கள் வந்து போவதால் சிறந்ததொரு சுற்றுலா தலமாகவும் இவ்விடம் விளங்குகின்றது. மூன்று கோடி தேவர்களுக்கும் விருப்பமானவன், 4 திசைகளை ஆள்பவன், 5 பூதங்களிலும் சிறந்தவனாம் 6 முகத்தானை தரிசித்தால் 7 ஜென்மங்களும் பூர்த்தியாகும் என்பது திண்ணம். தமிழ் கடவுளாக போற்றப்படும் தகப்பன் சாமியின் புகழ் பரவட்டும், புவி முழுவதும் புண்ணியம் நிலைக்கட்டும்.